வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஜாகிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்றேன்னா, பிளஸ் டூக்கான எக்ஸாமினேஷன் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி காரவங்களுக்கே பிப்ரவரி 15th ரேஞ்சில் தான் ஆரம்பிக்க போகுது. ஸ்டேட் போர்டுக்காரவங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் இப்போ காலேஜில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்த்துக்கோங்க, நீங்க இப்போ உடனே புக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற குரூப் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜ் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ உடனே போய் புக் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே வார்த்தை, உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்க பையனோட வாழ்க்கையை நீங்க சீரழிக்க போறீங்க. என்ன சார் இவ்வளவு கோபமா பேசுறீங்கன்னா, உண்மைதானே? ஏன்னா உங்க பையன் நீங்க ஒரு சிபிஎஸ்சிலயோ மெட்ரிகுலேஷன்லயோ ஐசிஐசிலயோ லட்சக்கணக்கா கொடுத்து அவனை படிக்க வைக்கிறீங்க. ஏன்? உங்க பையன் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுத்து ஒரு தலை சிறந்த கல்லூரியில சேரணும் சொல்லி தானே இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க. அப்போ அவன் மார்க் எடுக்கணும். உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னது? உங்க பையன் கௌரவமான மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல அப்படியே இப்ப காலேஜ் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த மாதிரி எல்லாருமே போன் பண்ற ஒரு காலேஜ்ல போய் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்க பையன் படிக்க மாட்டான். ஏன்னா எங்க அம்மா அப்பா ரொம்ப காசு வச்சிருக்காங்க, எப்படி இருந்தா அவங்க டொனேஷன் கொடுத்தாவது என்னை காலேஜ்ல சேர்த்துருவாங்க மேனேஜ்மெண்ட் சீட்ல. அப்ப நான் என்ன படிக்கணும்? சைக்காலஜிக்கலா அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு தாட் வரும், எதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க், விடிய விடிய நைட் டே எல்லாம் படிச்சுக்கிட்டு, எங்க அம்மா அப்பா எல்லாம் காசு இருக்குப்பா, அவங்க காசு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியல. அவங்க எப்படி இருந்தாலும் தலை சிறந்த காலேஜ்ல, டீம்டு யூனிவர்சிட்டியில, விளம்பரத்துல வர காலேஜ்ல எல்லாம் சேர்த்துருவாங்க. சோ அதனால சைக்காலஜிக்கலா உங்க பையன் பொண்ணுக்கு என்ன ஆயிரும், அந்த தாட் வந்துடும். பிளஸ் டூல மார்க் எடுக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளஸ் டூவோட போர்டு எக்ஸாமினேஷனோட மார்க்க வச்சுதான் நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் போகலாம். இப்போ நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போறது தப்பே கிடையாது. நான் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு போய் இப்போ ஒரு காலேஜ்ல ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. தமிழ்நாட்டில் 425 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு. அதே மாதிரி அத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இப்ப போய் ஒரு காலேஜ் போன் பண்றாங்கன்னா, போன் பண்ற காலேஜ் எல்லாம் டிமாண்டா தான் பேசுவாங்க. சார் இன்னும் ஒரு 2 சீட்டு தான் இருக்கு, நீங்க நாளைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நாங்க கேரண்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ். அதனால 2 சீட்டு தான் இருக்கு, எங்க பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரும்புறான், ஏஐடிஎஸ் விரும்புறான், அப்புறம் அந்த காலேஜ் சீட் இல்லாம போயிடுச்சுன்னா கடனையா வாங்கி இல்ல வேகமா போய் ஒரு அட்வான்ஸ் போய் கொடுப்பீங்க. அந்த காலேஜ் முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியுமா? முதல்ல ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிற எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சோ முதல்ல அந்த காலேஜ் நேக்ல என்ன இது எடுத்திருக்காங்க, அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட் என்பிஏ இருக்கான்னு பாருங்க, என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கான்னு பாருங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு பாருங்க, போக அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுடைய லெவலுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமான்னு பாருங்க. அப்புறம் அட்மிஷன் போட்ட பிறகு ஃபீஸ்னு அவங்க எக்ஸ்ட்ரா டார்ச்சர் கொடுப்பாங்களான்னு எல்லாமே நீங்க விசாரிக்கணும். புரியுதா? எப்பவுமே 50 லட்சத்துக்கு நாங்க பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காலேஜ்ல படிக்கிற எல்லாத்துக்கும் 50 லட்சம் பிளேஸ் பண்ணிடுவாங்களா? ஒரு பையன் 50 லட்சம் ரூபாய்க்கு போயிருப்பான். ஏன்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு, அது போக அந்த இண்டிவிஜுவல் பையனோட தனி திறமையே இருக்கு. அதனாலதான் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் சம்பளத்துக்கு போறான். ஒரு இதே மாதிரி தான், ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லா ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாப்பர், நான் 600க்கு 580 எடுத்தவங்கன்னு சொல்லி பேனர் வைப்பாங்க. அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் காரங்களுக்கெல்லாம் பேனர் வைப்பாங்க. வச்சு இந்த பேனர் பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட் சேரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. சோ அதே மாதிரி எல்லா காலேஜும் யார் ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கினாங்களோ அந்த பேமெண்டோட மட்டும்தான் போடுவாங்க. அப்படின்னா எல்லாருமே அவ்வளவு பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா?
எல்லா பையனுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்பவுமே வந்து நீங்க காலேஜ வந்து தீர விசாரிக்கணும். கோயம்புத்தூர்ல நிறைய காலேஜஸ் இருக்கு, சென்னையில நிறைய காலேஜஸ் இருக்கு, மதுரையில நிறைய காலேஜ் இருக்கு, திருச்சியில நிறைய காலேஜ் இருக்கு, ஈவன் எல்லா ஊர்லயும் நல்ல காலேஜஸ் இருக்கு. சோ வந்து ஆனா பொதுவான வந்து எல்லாத்தோட மித்து என்னன்னா, சென்னையில படிச்சா நல்ல காலேஜ், கோயம்புத்தூர்ல படிச்சா நல்ல காலேஜ் நினைக்கிறீங்க. சென்னையில குறிப்பிட்ட ஒரு 10 காலேஜ், கோயம்புத்தூர்ல குறிப்பிட்ட 5-6 காலேஜ், அவ்வளவுதானே. ஆனா வந்து மக்கள்கிட்ட தவறான மித்து என்னது, கோயம்புத்தூர்ல படிச்சா நல்ல காலேஜ், சென்னையில படிச்சா நல்ல காலேஜ்னு தவறான. அந்தந்த ஊர்ல இருக்கிற தலை சிறந்த காலேஜை வந்து நீங்க முதல்ல விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லாமே விசாரிக்கணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நேரா போய் வந்து லஞ்ச் டைமா பார்த்து போய் அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து லஞ்சில வந்து நீங்களும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, இப்ப இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த காலேஜ்ல ஃபீஸ் எப்படி இருக்கும்னு அங்க படிக்கிற வந்து 3rd இயர் ஃபைனல் இயர் பையன்கிட்ட விசாரிச்சிட்டாவே அவன் புட்டு புட்டு புட்டுன்னு வச்சிருவான். சார் நாங்க தெரியாம இந்த காலேஜ்ல சேர்ந்துட்டோம், தயவு செய்து சேர்க்காதீங்கன்னு சொல்லலாம். சார் உண்மையிலே இந்த காலேஜ் நல்லது சார், ஒர்த்தபிள், கண்டிப்பா சேருங்க. எது இருந்தாலும் அங்க படிக்கிற மாணவர் வந்து கண்டிப்பா வந்து போய் பேச மாட்டான். ஒரு பையன்ட்ட நீங்க கேட்க வேணாம், அங்க இருக்கிற ஒரு 7-8 பசங்க பொண்ணுகிட்ட கேளுங்க. உங்களுடைய எல்லா டவுட்டுமே வந்து ஒரு காலேஜ் பத்தி மட்டும் இருக்க கூடாது, நிறைய காலேஜ்ல இருக்கணும். ஒரு நீங்க மனசுல வச்சுக்க ஒரு 7-8 காலேஜ் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. மெயினா வந்து எப்போ முடிவு எடுக்கணுமா, ரிசல்ட் வந்த பிறகு. ரிசல்ட் வர்ற வரை எல்லா காலேஜுமே போன் பண்ணுவாங்க, சார் எங்க காலேஜ்ல சேர்ந்துருங்க, இப்ப உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் தரோம், இவ்வளவு ஃபீஸ் குறைக்கிறோம், ஒரு சீட்டு கிடைக்காது, லிமிடெட் சீட்ஸ், நிறைய வந்து ஜிமிக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அவங்ககிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, ரிசல்ட் வரட்டும்பா, உங்க காலேஜ்ல சேர்க்கிறேன், ரிசல்ட் வரட்டும். ஏன்னா ரிசல்ட் வரட்டும் சொல்லி +2 எக்ஸாம் முடிச்ச நாள்ல இருந்து ரிசல்ட் வர வந்து நீங்க 7-8 காலேஜ் விசிட் பண்ணி அந்த காலேஜ்ல இருந்து முடிவு எடுத்துட்டு உங்க பையனோட மார்க், உங்க பையன்கிட்ட வந்து பிராங்கா கேளுங்க, தம்பி நீ எவ்வளவு மார்க் எடுப்பேன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து போன தடவை 177 வரை நடந்தது, புரியுதா? 177 கட் ஆஃப்க்கு மேலே வந்து உங்க பையனோ பொண்ணோ எடுத்துட்டாங்கன்னா தலை சிறந்த கல்லூரிகள்ல உறுதியா சீட் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தலை சிறந்த கல்லூரியில ரவுண்ட் ரவுண்ட்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உறுதியா சீட் கிடைக்கும். இல்ல உங்க பையன் வந்து 130 கட் ஆஃப் தான் எடுப்பான், 120 தான் கட் ஆஃப் இருப்பானா, யூ மே திங்க் ஃபார் த மேனேஜ்மெண்ட். அதுவும் வந்து நீங்க வந்து முதல் பட்டாதாரி இருந்தீங்கன்னா கவர்மெண்டோட சலுகைகள் வரும். கவுன்சிலிங்ல வரனால உங்களுக்கு என்னென்ன மெயின் அட்வான்டேஜ்னா, கண்டிப்பா ஃபீஸ் முதல்ல குறையும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வரும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது SC/SC உங்களுக்கு வந்து 55,000 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்காலர்ஷிப் வரும். அதுக்கப்புறம் வந்து பிரகதின்னு ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கவுன்சிலிங் மூலியமா போனாதான் பெற முடியும். ஸோ அதனால வந்து முதல்ல வந்து உங்க பையன் பொண்ணை வந்து +2 படிக்க விடுங்க. இப்பவே வந்து நீங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா படிக்க மாட்டாங்க. இது வந்து இதனுடைய தாழ்மையான ரெக்வஸ்டா வச்சுக்கோங்க, புரியுதா? ஏன்னா உங்க பையன் உங்க பொண்ணு வாழ்க்கையில இண்டிபெண்டா வந்து சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சீட் வந்து புக் பண்ணாதீங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வேர்ட் மேனேஜ்மெண்ட் சீட் புக் பண்ணாதீங்க நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சீட் புக் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு காலேஜை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். பட் வந்து நீங்க மெயின் டைம்ல நிறைய காலேஜ் விசிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன். இன்கேஸ் வந்து உங்க பையன் நல்ல மார்க் எடுத்துட்டா எல்லாமே ஃபீஸ் குறையும், எல்லா ஆப்ஷன் நிறைய இருக்கும். ஸோ அதனால பொறுமையா, கால்ஸ் வரதான் செய்யும், எல்லாருமே கால் பண்ணுவாங்க. ஓகே சார், கண்டிப்பா உங்க காலேஜ்ல வந்து நான் கண்டிப்பா சேர்க்கிறேன், ரிசல்ட் வரட்டும் சொல்லி ரொம்ப பொலைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லிருங்க, புரியுதா? இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும், குரூப் எப்படி சூஸ் பண்ணணும்னு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் நீங்க பார்த்தாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்து இனிமே வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு பிரான்ச்சை எப்படி சூஸ் பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற டிமாண்டான பிரான்ச் என்ன, சென்னையில பெஸ்ட் காலேஜஸ் எது, கோயம்புத்தூர்ல பெஸ்ட் காலேஜ் எது, மதுரையில பெஸ்ட் காலேஜ் எது, திருச்சியில பெஸ்ட் காலேஜ் எது, ஓவரால் தமிழ்நாட்டில் பெஸ்ட் காலேஜ் எது. ஸோ அது எல்லாமே வந்து ரவுண்ட் வைஸா, கம்யூனிட்டி வைஸா,
பிரான்ச் வைஸா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். என்னது மறுபடியும் நான் சொல்றது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.